உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லிசன், தோத்து போயிடக்கூடாது என்ன? நீயும் கிவ் அப் பண்ணிடாத. ஆஃப் கோர்ஸ் நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அடைஞ்சே தீருவோம். அது நம்மளோட சின்ன வயசு பழக்கமாச்சு. ஆசைப்படுறத நம்ம அடைஞ்சிருவோம். அண்ட் யூ நோ வாட், இதே குவாலிட்டியை தான் நான் உன்கிட்ட பாக்குறேன். யாரு வேணாலும் நமக்கு எப்படி வேணாலும் தெரியல. அவங்க பாக்கிய லட்சுமியா இருந்தாலும் நமக்கு தேவையானது அடைஞ்சே தீருவோம். I'll see you. See you. Bye மனிஷ்கா. பாய் ஆயுஷ், அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். சொன்னா கேளு, அமைதியா இரு. கொஞ்ச நேரம் இரு. நீ ரொம்ப ஓவரா போய் நிக்கிற. நிறுத்து. சொன்னா கேளு. நான் சொல்லுகிறேன். நிறுத்து. என்ன அடிப்பலாவா? என்ன அடிப்பலாம் அந்த லட்சுமி? நான் என்ன பொறுக்கி நினைச்சுக்கிட்டு இருக்காளா? எங்க இருந்து அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? எங்க இருந்து வந்தது? ஏய், இங்க என்ன நடக்குது? என்ன கலாட்டை பண்ணிட்டு இருக்க நீ? அதான் உன்னோட லட்சுமி மென்டல் பைத்தியக்காரி. நீ சொன்னதான கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அவட்ட என்ன இருக்கு? ஒழுங்கா பேசவும் தெரியாது, அழகா Dress போட்டுக்கவும் தெரியாது. அப்ப கூட நான் சரி தானே சொன்னேன். நீ இவ்வளவு தூரம் துணியை போட்டுக்கிட்டு இருப்பா. சரி பரவாயில்ல, நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு அவளை பிடிக்காது. என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கால டோலி, அவளதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நீ தான் வற்புறுத்தி என் தலையில கட்ட பார்த்த. மவுத் க்ளோஸ். வாய மூடு. லொடன்னு கத்துறத முதல்ல நிறுத்திட்டு நடந்தது என்னன்னு சொல்லு. அநியாயம். அந்த லட்சுமிய மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா. எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டா. இப்போ நீ அடிச்சிட்ட. அடி நான் வாங்கிக்கிறேன். என் கண்ணத்துல அரைஞ்சவளை நான் சும்மா விடவே மாட்டேன். நீ ஏதாவது கேவலமா பண்ணிருப்ப. அதான் உன்னை அவ அரைஞ்சிருக்கா. அதுக்காக அந்த லட்சுமி என் கண்ணத்துல அறிவாளா? அப்ப எதுக்காக அவ கண்ணத்துல அரைஞ்சா? அட கடவுளே, நீ ஷாலுவை லிஃப்ட் பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? அவளுக்கு பதிலா தான் நீ நேஹாவை தூக்கிட்டியே. தயவு செஞ்சு உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? என்ன ஏதுன்னு தெரியாம என்னனோ பேசுற. அவளுக்கு எதுவும் தெரியாது. நான் ஹோலி விளையாட தான் அங்க போயிருந்தேன். கலர் பூசறதுக்காக அவ பின்னாடி போனா என்னவோ அவ பின்னாடி நான் அலையறாம நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் என்னமோ திருட்டுத்தனமா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டா. எல்லாரும் முன்னாடி என்ன பலாரம் அரைஞ்சிட்டா. இந்த தடவை மொத்த லிமிட்டின் தாண்டிட்டா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்பவும் உன்னோட மனசுல அந்த லட்சுமி தான் இருக்கல என்ன? ஏண்டா மூளை கெட்டவனே, அவ மனசுக்குள்ள ரிஷியோட விளக்கு தான் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ரிஷியோட நெருப்புல அவ எரிஞ்சு சாம்பலாக போற பாரு. அவளை நல்லா ஏமாத்துறாம அந்த ரிஷி இருக்கால, அந்த மலிஷ்கா பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கான். லட்சுமி அவன் கண்டுக்கவே இல்ல. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது. இந்த லட்சுமி வந்து தேவையில்லாம சொதப்பிட்டா. என்ன கரெக்டா போயிட்டு இருந்தது? எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். என் மேல இருக்கிற கோவத்துல தான் லட்சுமி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தேவையில்லாம அவன் ஹோட்டல்ல நான் கல்யாணத்தை வச்சுக்கிட்டேன். இத பாரு, என் நண்பன் என் கூடவே இருப்பான். ஓசில எவ்வளவு சரக்கு வாங்கி குத்தாலும் ஒண்டியா குடிப்பான். என்கிட்ட குடிச்சிட்டு அங்க வம்பு இழுத்துட்டான். எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் ரிஷிக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு. அந்த நீல மேடம் உன்னை பிளாக்மெயில் பண்ணாங்கல்ல, என்ன கேட்டிருப்பாங்க? எனக்கு நஷ்டஈடா 1 கோடி ரூபாய் கொடுன்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும். என்ன மண்ணு உனக்கு தெரியும்? நீலம் வந்து மிரட்டிட்டு போனது உண்மைதான். ஏன்னா அந்த ரிஷி பைய கூட நான் என்னோட பொண்ணு நேஹாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தேன். ஆனா அதுங்க எல்லாருக்கும் லட்சுமி தான் தேவையா இருந்துச்சு. அதுக்கும் அவளோட ஜாதகம் தான் காரணம். சரி, இப்ப இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? எப்படியோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அதான் லட்சுமியும் ரிஷியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. நான் என்ன பண்றது? கோயில உட்கார்ந்து மணி அடிக்கவா? இல்லாண்டி இதை நான் விட மாட்டேன். அந்த லட்சுமி யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொல்றத நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. நான் ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டேன்னா அது எங்க இருந்தாலும் சரி, அதை அடைய மாட்டேன். என்ன? நான் அந்த லட்சுமியை கல்யாணம் பண்ணிப்பேன். இது நிச்சயம். அவ கண்டிப்பா எனக்கு அவ என்னோட காலடியில இருப்பா. அவளை அப்படியே போட்டு நசுக்குவேன். அவளை தவிக்க விடுவேன். என் கணத்துல அரைஞ்சால அதுக்கு அவளை நான் பழி வாங்குவேன். தினமும் அவையும் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுவா. ஆனா கடவுள் சத்தியமா சொல்றான், அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல நீ இப்படி உளறத நிறுத்து. உங்களுக்கு தேவையான பணம் வந்துடும். ஆனா நீங்க வாயும் காதையும் மூடி வச்சுக்கங்க. ஷாலுவை கடத்தினா உங்களுக்கு பணம் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு ஷாலு மூலமா லட்சுமி கிடைப்பா. அவ எனக்கு மட்டும்தான். சரி, இப்ப நீங்க வீட்டு கிளம்புங்க. போயிட்டு ஷாலு வெளியில அனுப்புங்க. நைட்ல நடக்க வேண்டிய கிட்னாப் இப்ப பட்ட பகல்ல நடக்க போகுது. அதை செய்ய போறது நான் தான். இப்ப கிளம்புங்க. சரி, நீ போய் வண்டியை ரெடி பண்ணி போ. என் செல்ல குட்டிங்களுக்கு ஹோலி வாழ்த்துக்கள். ஸ்வீட் எடுத்துக்கங்க. அடடா, வாணியும் ராணியும் இங்கதான் இருக்காங்களா? அவங்க யாரு? அட, ஷாலுவும் பாணியும் தான். வேற யாரு? ஆமா, நீங்க என்ன எல்லாரும் வெளியில கலர் பூசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஸ்வீட் சாப்பிட்டு ஹோலி கொண்டாடுறீங்களா? வெளிய ஹாப்பி ஹோலி விளையாடலாம் வாங்க. நாங்க வரோம் சித்தி. முதல்ல அக்கா வந்துடட்டும். அக்கா வந்ததும் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வரோம். ஈவினிங் வரைக்கும் வரலனா
இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல, இப்ப நேரம் அதிகம் இல்லையே, அப்புறம் வெளியே இந்த வெளிச்சமும் இருக்காது. முதல் முறையா இந்த சிட்டில ஹோலி கொண்டாட போறீங்க. விளையாட பிடிக்கலையா என்ன? வாங்க ஹாப்பி ஹோலி விளையாடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நேஹா, நீ ஹோலி விளையாட மாட்டியா? இல்ல, இது ஒரு சரியான சோம்பேறி. ஏன் ஹோலி விளையாட மாட்டேங்கிற? என் ஸ்கின் கெட்டு போயிடும். இந்த கலரை நான் எடுத்துக்கிறேன். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. மடிலட்சுமி, ஏதாவது பிரச்சனையா? சரி போமா, சந்தோஷமா கொண்டாடு. ஆ? மீன் மாதிரி துள்ளிக்கிட்டே இருந்த கொஞ்சம் கீழே பாரு. சுட்டு தள்ளிட்டு ரோட்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? உள்ள போ, உள்ள போடி போ. அதான் மயக்க மருந்து கையில வச்சிருக்கிய, அது அப்பவே நீ குடிக்க வேண்டியதானே? அவ ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்தா, என் கையை வேற கடிச்சிட்டா தெரியுமா? மறந்துட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. என்ன அவன் என்ன கையை தானே கடிச்சா, கையை என்ன வெட்டியா தூக்கி போட்டா? கொஞ்சம் பொறுத்துக்கே. நீ வண்டிடு. முதல்ல அந்த மாஸ்கை கழட்டுறா. இத பாரு, வண்டி நேரா நம்ம இடத்துக்கு போயிட்டோம்னா எந்த கொம்பனாலையும் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் நல்லா புரியும். பல்வீந்தர் உங்களுக்கு எல்லாம் அப்ப அவன் பழிய தீக்குற வரைக்கும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். நீ போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.